வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த நல்லதை எதிர்பார்த்தது நீங்கள் தான். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நம் பதிவை பார்க்கும் அனைவருக்கும் இறைவன் நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்காரு. ஏன்னா இங்கே கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான கணிப்புகளும் வழிகளும் தான் நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுகள்லையுமே பார்க்குறோம். அப்போ அதை தேடிட்டு இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா அதை தானே நீங்கள் எதிர்காலத்தில் பார்க்க போகிறீங்க. எதை ஒரு மனிதன் தேடி அதையே ஒரு நாள் அடைவான். ஆகவே நல்லதை யோசிங்க, நல்லதை தேடுங்க, நல்ல நபர்களோடு சேருங்க. இனி வரக்கூடிய காலம் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். இனியாவும் நல்லதே நடக்கும். அந்த வகையில் இந்த பதிவு தனிமரமாய் நிற்கும் விருச்சிகம் ராசினர். ஐயா, எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்வில் இந்த தனிமரமாய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு ஒன்று வந்தே தீரும். அதை அவர்கள் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டே ஆவார்கள். அந்த சூழ்நிலையில் இந்த பிரபஞ்சமும் இந்த இறைவனும் இந்த சூழ்நிலைகளும் உணர்த்தக்கூடிய உண்மைகள் அந்த மனிதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக தயார்படுத்தும். இங்கே பல கசப்பான உண்மைகள் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது என்னென்னா, இயற்கையே அவர்களுக்கு வழிவிடும். அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான வழிமுறைகளை சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல தான் நம்ம கையால் தயாரித்து கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி, அதாவது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி அனைவரது வீடுகளுக்குமே சென்று விட்டது. அனைவரது பூஜை அறையிலும் நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி ஃபாரின்லேருந்து எல்லா நாடுகளில் இருந்துமே நமது சாம்பிராணி கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, இதை தான் நான் சொன்னேன். நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருக்கீங்கன்னா இந்த நல்லது அடையிறத எவராலுமே தடுக்க முடியாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் 9345397996 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கந்திருஷ்டின்ற பிரச்சனை யாருக்கு இல்லாமல் இல்லை, எல்லாருடைய வாழ்விலும் இதெல்லாம் இல்லைங்க சும்மாங்கன்னு சொன்ன நபர்கள் கூட அவர்களுடைய லைஃப்பில் இதனுடைய தாக்கம் வர்றப்ப தான் இதை முழுமையாக உணர்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் எல்லா சூழ்நிலையிலும் தனக்கான பாதுகாப்பை உருவாக்கி வச்சுக்கணும், தன் குடும்பத்திற்கான பாதுகாப்பை உருவாக்கி வச்சுக்கணும், தன் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பதற்கான வழிமுறைகளை சரியாக ஃபாலோ பண்ணணும். அப்போ இதற்கான நல்ல அதிர்வலைகளை நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி தருதுன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே இந்த வெட்டிவேர் மாலையும் கேட்டுட்ருக்கீங்க. வெட்டிவேர் மாலை வெளியிலாம் 600 650 ரூபாய்க்கு தராங்க. நம்ம 450 ரூபாய்க்கு தான் தரோம். ஒரு அடி 450 ரூபாய்க்கு தரோம். ஐயா, அதனுடைய அந்த ஒரு நாள் முழுக்க அந்த மாலை இந்த சாம்பிராணிலாம் பூஜை அறையில் வச்சு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நல்ல அதிர்வலைகள் நல்லபடியாக வேலை செய்யும். நீங்கள் தொடர்ந்து அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆகவே இந்த பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். விருச்சிக ராசினர், விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் நம் பல பதிவுகளில் இந்த ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்கிறதுக்கு முன்னாடியே, கணிப்புகள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லி தான் ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் நல்லவங்களால் வாழ முடியாது. விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, எல்லோருக்கும் நல்லவர்களாய் வாழ முடியாது. உங்களால் நீங்கள் என்னதான் நல்ல விஷயத்தை யோசித்தாலும், நல்ல நபராக இருந்தீங்கனாலும், வேணுமனே உங்கள் மேலே சில கெட்ட பெயர்களை சுமத்தக்கூடிய நபர்களுக்கு நடுவில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஐயா, நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்கனாலும் உங்களை வேணுமனே எதிரியாக நினச்சிக்கிட்டு, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எதிராக தான் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க, இந்த ராசியில் பிறந்தவங்க புரிஞ்சுக்கணும். ஐயா, நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு எது உணர்த்தணும்னு கேட்டிங்கன்னா, காலம்தான், எதிர்காலம் தான் உணர்த்தணும். நீங்கள் போய் ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா இந்த ராசிக்காரர்களிடம் உள்ள பிரச்சனை என்னென்னா இதுதான். ஏன்னா இந்த ராசிக்காரருடைய ஜாதகங்கள் நிறைய பார்க்க வரப்போ தெரிய வந்த விஷயம் என்னென்னா, அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, ஐயா எங்களை பற்றி நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிறாங்க. நம்ம சொல்கிற விஷயத்த, ஏன்னா நேரடியாக ஒரு விஷயத்த பேசுகிறோம், ஒளிவு மறை இல்லாமல் பேசுகிறோம், கொஞ்சம் சத்தமாக பேசிடுறோம், கொஞ்சம் பேசுகிற இதே நான் கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி என்னுடைய பழக்கம் இருக்குது, அதனாலேயே தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்றப்ப சரியான ஒரு புரிதல் இல்லாத நபர்களே எங்களை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே போய் ஒருத்தர்கிட்ட தன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும்னு நினச்சாங்கன்னா இது இந்த ஜென்மத்தில் முடியாது. சரிங்களா? அப்போ இந்த ராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் வழிமுறை என்னென்னா, இவங்க யாருன்றத இவர்களுடைய செயல்பாடுகளும் எதிர்காலமும் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னால் யாரும் முதல்ல கேட்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, புரியாத மாதிரி நடிப்பாங்க. இது விருச்சிக ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். எங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லினீங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க.
அந்த நேரமும் காலமும் வர்றப்ப அதை நீங்கள் நடத்தி காட்டினீங்கன்னா தான் அது மற்றவங்களுக்கு புரியும். இதை விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இதை கடந்து போய் தான் ஆகணும். சரிங்களா? அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த ஜோதிட நிகழ்வின்படி பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த பயிற்சிகளில் தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த பயிற்சிகளில் தான் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வில் பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள், ஏமாற்றங்கள், அந்த அவனுடைய ஏற்றம் இறக்கம் இந்த பயிற்சிகளில் பொறுத்து தான் இருக்குது. அந்த வகையில் இந்த குரு பயிற்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வில் மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், தொழிலில் வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தை தான் ஒவ்வொரு வருடமுமே மனிதனாகிய நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்போங்க இந்த குரு பயிற்சி வருது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருது, இந்த வாட்டி எனக்கு தொழிலில் நல்ல மாற்றம் வருமா, வருமானத்தில் நல்ல மாற்றம் வருமா, கை நிறைய சம்பாதிப்பனா அப்படின்னு சொல்லி நிறைய பேருனுடைய அந்த எதிர்பார்ப்புகள் அந்த நேரத்தை தான் எதிர்நோக்கி இருக்கும். அப்போ வரக்கூடிய இந்த 2020 இந்த மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் இந்த 2026 வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இது முதல்ல எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது, மற்ற ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவாக பார்த்துட்ருக்கோம். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் குறிப்பாக அற்புதமான குரு பயிற்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்னங்க அற்புதமாக இருக்குது. ஏங்க இந்த மாதிரி இந்த யோகம் இருக்குது, அற்புதமான நேரம், அதிர்ஷ்ட நேரம், இதெல்லாம் தயவு செஞ்சு எல்லாரும் சொல்கிறாங்களே ஒழிய அது என்னங்க நடக்குது, எங்கெங்கே மாற்றம் வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மாற்றம் வருது அப்படின்றத நீங்கள் நம்பி அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா தான் அது உங்ககிட்ட சேரும். இதுதான் உண்மையான ஒரு விஷயங்கள். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னென்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த எல்லா பிரச்சனையிலேருந்து எப்பப்பா வெளியே வருவோம் அப்படின்ற சூழ்நிலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேலையில் சரியான வருமானம் இல்லை, போதிய வருமானம் இல்லை, ஒரு பக்கம் பணம் வருதோ இல்லையோ இன்னொரு பக்கம் செலவு ரெடியாக நின்றுட்டுருக்கு. இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களை பல இடங்களில் இவங்களை தடுமாற வைக்கிறது இதுதான். ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை தரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அஷ்டமத்தில் இருக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்படின்றது பார்த்திங்கன்னா சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, என் லைஃப்பில் பாசிட்டிவாக எதுவுமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் படிப்படியாக உருவாகும்னு. அதற்கு இப்போவே மனதார நீங்கள் தயாராகிக்கோங்க. ஏன் நம்ம இத்தனை நாட்களுக்கு முன்னாடி இந்த பதிவுகள்லாம் கொடுக்குறோம்? ஐயா இங்கே தான் ஒரு சூட்சமம் இருக்குது, இங்கே தான் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரக நிலைகள் அதுக்கான பலன்களை, அதாவது குறிப்பாக இது போன்ற நல்ல பலன்களை கொடுக்கும் பொழுது அது முழுமையாக எந்த மனிதனுக்கு போய் சேருது தெரியுங்களா? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதற்கு தயாராகி நிற்கக்கூடிய நபர்களிடம்தான் போய் சேருது. அதனால தான் பாருங்கள் நிறைய நபர்கள் அவரவர்களுடைய சுயஜாதகத்தில் நல்ல நேரமே இருந்தாலும் அதை ஜோசியர் சொல்லும் போது என்னங்க நல்ல நேரமா நீங்கள் சொல்கிறீங்க, ஏதோ இங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே என் லைஃப்பில் ஏதோ நல்ல நேரம் இருக்கிற மாதிரி தெரியல, அப்படியே தான் நார்மலாக தான் போயிட்டுருக்கு லைஃபு, அதே கஷ்டங்கள் அதே துயரங்கள் அப்படியே தான் இருக்குது, என்ன நல்ல நேரம் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் இதுவரை மனிதர்கள் நம்ம கவனிக்காத ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னென்னா எப்போவுமே கிரகங்களுடைய பலன்கள் ஒரு பக்கம் வந்தாலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலும் சேர்ந்து தான் ஒரு மனிதனை இங்கே பயணிக்க வச்சுட்டு இயக்க வைக்குது இந்த உலகத்தில். அப்போ ஒரு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மனிதனை எப்படி அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதற்கு தயாராகி நிற்கக்கூடிய, அதற்கான மாற்றத்தை விரும்பக்கூடிய நபராக இருக்காங்கன்றப்ப அது பர்ஃபெக்டாக அந்த மனிதன்கிட்ட கரெக்டாக சேருது. இதே நீங்கள் நினச்சி பாருங்களேன், ரொம்ப டென்ஷனில் மனக்குழப்பத்தில் தன்னுடைய லைஃபே அவ்வளோதாப்பா, எதுவுமே நல்லது நடக்காது, எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது, எனக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்கும், என் லைஃபே முடிஞ்சு போச்சு, ஒரு விஷயம் கூட எனக்கு நல்லதே இல்லைன்னு நினச்சி அந்த மனிதனே முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறான்னு வைங்களேன், அவன் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டான், அவன் எந்த நல்லதையும் யோசிக்க மாட்டான், அவன் எந்த ஒரு நல்லதை பெறுவதற்கும் தயாராக இருக்க மாட்டான். அப்படின்றப்ப அவனுக்கு ராஜயோகமே வந்தாலும் எப்படி அவனுடைய லைஃப்பில் அது ப்ராக்டிக்கலாக கனெக்ட் ஆகும் சொல்லுங்கள்? அப்படியே அந்த நேரத்தில் ஏதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டன்னு ஏதாவது பரிசு விழுந்து அல்லது ஏதாவது எதிர்ச்சியாக அவனுக்கு ஒரு நல்லதே நடந்தாலும் அதை காப்பாற்றி வச்சுக்கிறதுக்காக அந்த திறமைகள் அவன்கிட்ட இருக்கணும்ல, அந்த முயற்சிகள் இருக்கணும்ல, அந்த உற்சாகம் இருக்கணும்ல, அந்த சுறுசுறுப்பு இருக்கணும்ல. ஐயா காலங்கள் நேரங்கள் அவ்வப்போது நல்லதை கொடுத்து ஒரு மனிதன் சும்மாவே இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டன்ற பேரில் ஏதோ நல்லது நடந்துட்டாலும் அதை காப்பாற்றி வச்சுக்கணும், அதில் மூலமாக இன்னும் நிறைய நல்லதை அடையணும். அதுக்கப்புறம் தான் இருக்குது விஷயமே. ஏன்னா இங்கே நீங்கள் நல்ல நிலைமை அடையிறது பெருசு இல்லை, அதை நீங்கள் காப்பாற்றிக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப கவனம்.
நம்ம எப்படியாவது வந்து கஷ்டப்பட்டு தடுமாறி எப்படியோ ஒரு வகையில் லைஃப்பில் வெற்றி பெற்று விடுவோம்னு வச்சுக்கோங்க. வெற்றி பெற்று விட்டால் அதன் பிறகு தான் உண்மையான வாழ்க்கைக்கான போராட்டமே ஆரம்பம். நீங்கள் வெற்றி அடையும் வரை பட்ட போராட்டமெல்லாம் அந்த வெற்றிக்கான போராட்டம் தான். ஆனால் உண்மையிலுமே வாழ்க்கைக்கான போராட்டம் என்ன என்பது ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைந்த பிறகு தான் ஆரம்பமே ஆகுது. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய உண்மையான விஷயம். நம்ம நினைக்கிறோம், அப்பா இவங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிட்டாங்கப்பா, பரவாயில்ல, எப்படியோ லைஃப்பில் சாதிச்சிட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலுமே அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு தான் தெரியும், இனிமே தான் அவனுடைய வாழ்வில் பல போராட்டங்கள் இருக்க போது. அந்த இடத்தை அவன் தக்க வச்சுக்கணும். அதன் பிறகு அதை விட ஒரு மிகப்பெரிய இடத்தை இனிமேல் அடையணும். அதற்கான முயற்சிகள் போராட்டங்கள்லாம் இனிமேல் காத்துட்ருக்கு அப்படின்றது எல்லாமே அந்த மனிதனுக்கு தான் தெரியும். அப்போ இதையெல்லாம் தான் விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடந்த சில வருடங்களில் நான் சொன்ன மாதிரி இந்த அர்த்தாஷ்டம சனி, அப்புறம் வந்து இந்த தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த இந்த தடங்கல்கள், தாமதங்கள், மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தம், தேவையில்லாமல் உங்களை கோவப்படுத்தியிருப்பாங்க, உங்களை பேச வச்சுருப்பாங்க, உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகளை வர வச்சுருப்பாங்க. இவை எல்லாம் உங்களை வந்து இப்போ ஓரளவு அப்படி ஒரு மைண்ட் டிப்ரெஷனுக்குள்ளே வச்சுட்ருக்கு. ஆனால் இந்த ஒரு நிலை இப்படியே நீங்கள் தொடர விடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு விதையை போடணும். அந்த விதை எங்கே போடணுன்னா உங்கள் மனசில் தான் நீங்கள் போடணும். அதுதான் ஆரம்ப கட்டம். இதுதான் ஒரு மனிதன் அவன் வாழ்வில் மிகப்பெரிய நல்லதை அடையணும்னு நினச்சானா, அவன் வெற்றி அடையணும்னு நினச்சானா, தொடர்ந்து நல்லதை பெறணும்னு நினச்சானா, இதற்கான ஆரம்ப புள்ளி எங்கே? அவனுடைய மனதில் தான் அந்த ஆரம்ப புள்ளியே போடப்படுது. இதுதான் உண்மை. அந்த ஆரம்ப புள்ளி மனசில் ஆழமாக விதைச்சிட்டான் அப்படின்னாவே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அது டைம் எடுத்துக்கும் தான். கண்டிப்பாக ஐயா இங்கே ஒரு நல்ல பேர் வாங்க நிறையா டைம் எடுத்துக்கும், கெட்ட பேர் ஈஸியாக வாங்கிடலாம். அதே தான் எல்லா கான்செப்ட்டுக்கும் பொருந்தும். நல்ல லைஃப்பை எடுத்துக்கணுன்னா அடுத்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அதற்கான டைம் எடுத்துக்கும் தான். கண்டிப்பாக சாதாரணமாக தான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேனே, இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள நபராக வாழ்கிறதே பெருசு. ஏன்னா இங்கே நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே புகுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மொபைல் எடுத்து நீங்கள் பாருங்கள், எத்தனை நெகட்டிவான விஷயங்கள் அந்த வீடியோக்களில் பதிவுகள்னு சொல்லி நம்ம மைண்டை திசை திருப்ப, நம்மளை ஒரு ஃபோக்கஸில் இல்லாமல் நம்ம மன அழுத்தத்துக்கு தள்ளுறதுக்குன்னா ஏகப்பட்ட விஷயம் நம்ம கையிலே இருக்குது, உள்ளங்கையிலே இருக்குது மொபைல்ன்ற பேரில். அப்போ அவ்வளோ விஷயங்கள் இப்போ டெக்னாலஜி விஷயமா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுலாம் நம்ம கண்ணுக்கு வருது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்துச்சா வரலையான்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு அந்தளவுக்கு வந்து புலப்படலை. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி இல்லை. இப்போ எங்கே எது நடந்தாலும் நம்ம பார்வைக்கு வந்துடுது, நம்ம காதுக்கு வந்துடுது. அது ஒரு வகையில் நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் ஏதோ ஒரு இடத்துல மனசுக்குள்ளே ஒரு பயத்தையும் ஏற்படுத்துது. இதுதான் உண்மை. அப்போது அந்த இடத்துல ஒரு மன அழுத்தம் உருவாகிறது. அப்போ வெளியில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கூடாதான்னு நினச்சா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களே அளவுக்கு மீறி அதனுடைய தாக்கம் நம்மளை வர்றப்ப அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. அங்கே தான் ஒரு மன அழுத்தம் ஆரம்பமாகுது, மனசுக்குள்ள ஒரு குழப்பமும் பயமும் உருவாகுது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவு தன்னை எப்படி ஒரு விஷயம் ஆட்டி வைக்கிறது, தன்னை எப்படி வழி நடத்துது, தன்னை எப்படி இந்த பிரபஞ்சம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது அப்படின்றத எல்லாமே ஒரு கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதை தெரிந்து கொண்ட விருச்சிக ராசிக்காரங்க அமைதியாகிடுவாங்க, அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களில் யார் சைலண்ட்டாக இருக்காங்களோ அவங்க பவர்ஃபுல்லான நபர்கள். நீங்கள் யார் வேணாலும் இந்த பதிவை பார்க்குறவங்க யார் வேணாலும் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா, அல்லது நீங்களே விருச்சிக ராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா, அமைதியுடன் உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய திட்டமிடலை சரியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சி அமைதியோடு நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அங்கே தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஒரு ரூல்ஸ் உள்ளே வருது. என்னென்னா, இந்த ராசிக்காரர்களில் யார் அப்படியே படன்னு கோவத்தை கொட்டி தீர்த்து அமைதி இல்லாத நபர் போல் இருக்காங்களோ அவங்க வீக் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்கள்ட்ட பல நபர்கள் விலகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்கள நிறைய நபர்கள் வேணும்னே தவறாக நினைக்க கூட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்க இந்த விஷயங்களை வச்சே மற்றவங்கள இவங்களை நம்ப வச்சுருவாங்க, இவங்க கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களில் அமைதியுடன் இருந்து தன் வாழ்க்கையை கண்காணிக்கும் நபர்கள் பவர்ஃபுல்லான நபர்கள், சக்தி வாய்ந்த நபர்கள். அவங்க அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான அந்த திட்டமிடலை மிக மிக அழகாக பர்ஃபெக்டாக வடிவமைப்பு செஞ்சிடறாங்க. அங்கே எங்கேயும் மிஸ் ஆகாது. சரியாக அவங்க போட்ட அந்த வாழ்க்கைக்கான திட்டம் நடைபெறும். நல்ல வழியில் பயணிப்பாங்க.
இதே விருச்சிக ராசிக்காரில் சட்டுன்னு கோபம் வந்து அவசர முடிவுகள் எடுத்து ஒரு கோபத்தில் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கட்டுப்பாடுகளை இழந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தடுமாறுவாங்க. அவங்களுக்கு கோபம் வந்து 4 பேரை போய் மிரட்டி அவங்களுடைய ஆளுமை திறனை காட்டினாலும், அப்போதைக்கு அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தாலும், போக போக வாழ்க்கை ரியாலிட்டி என்னன்றதை புரிய வைக்கும். அதன் ஒரு கட்டத்தில் எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் ஒரு ஓரமாக உட்கார வச்சிரும். அப்போ இதை எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ குரு பகவானுடைய அமைப்பு எப்போவுமே பார்த்திங்கன்னா, குரு பகவான் தொழிலுக்கான நபர், வேலைக்கான நபர். அப்போ வேலையிலையும் தொழிலையும் மாற்றத்தை தருவதற்கான ஒரு நேரமாக தான் பெரும்பாலும் இந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே அமையுது. ஆனால் அதே நேரத்தில் வேலையிலையும் அந்த தொழிலையும் சில இடங்களில் நம்ம கவனத்தையும் செலுத்தி ஒரு மாற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இருக்க போகுது. சரிங்களா? குறிப்பாக இந்த வெளிநாடு வேலை, ஃபாரின் ஜாப்க்கு, வெளியூர் வேலை, ஒப்பந்தம் அடிப்படையில் வேலை தேடுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுடைய மனதில் தேட வைக்கும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தேட வைக்கும். சரிங்களா? அப்போ அந்த கோவில் திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய யோகம் கூட சில நபர்களுக்கு உருவாகும். இப்போ இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஐயா, அந்த வேலையில் வருமானத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட, சரிங்களா, மாற்றங்கள் ஏற்பட நீங்கள் மாதம் ஒரு முறையாவது குரு பகவான் வழிபாடு, சரிங்களா, நீங்கள் வழிபடுவது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். குறிப்பாக மாதம் ஒரு முறையாவதும் உணவு தானம் செய்யுங்க. உணவால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மனசார எதையும் எதிர்பார்க்காம, இந்த நல்லது பண்ணால் நமக்கு இந்த யோகம் கிடைக்குங்க அப்படின்லாம் மனசில் நினைக்காம, உண்மையிலுமே அவர்களுடைய பசி அறிந்து கவலை அறிந்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தானமும் உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும். உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும் விருச்சிக ராசிக்காரங்களை கடவுள் மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்வார். இதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. உங்கள் மனசார நீங்கள் மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கட்டும், எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லப்பா, அவங்க நல்லா இருக்கட்டும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுன்றதை அளவுக்கு அதிகமாகவே இந்த கடவுளும் பிரபஞ்சமும் கொடுத்துருவாங்க. இதுதான் நிறைய மனிதர்கள் புரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க. நமக்கு கிடைச்சா போதும்பா அப்படின்னு அந்த நேரத்தில் நினைக்கிறாங்க. ஆனால் எவன் ஒருவன் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இருக்கட்டும், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு இன்னொரு மனிதன் தரலினாலும் கடவுளும் பிரபஞ்சமும் அல்ல குறையாத நல்ல மாற்றத்தை கொடுத்துருவாங்க, செல்வத்தை கொடுத்துருவாங்க, ஆரோக்கியத்தை கொடுத்துருவாங்க. ஆகவே விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் எப்போவுமே இந்த ஒரு வழிமுறை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கொடுத்து அதை சந்தோஷத்தை, மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்படி நல்லதை எதிர்பார்த்து வாழும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐயா நான் நல்லது நினைக்கிறேங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க, நான் விருச்சிக ராசி தான், ஆனால் எனக்கு கஷ்டம் வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கஷ்டம் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்துதுன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த உண்மை உங்களை அடுத்த நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் கண்டிப்பாக. அப்போ இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கான மாற்றங்களுக்கான ஆரம்பத்தை இந்த மே மாதத்திலே பார்க்க ஆரம்பிப்பீங்க. மே மாதம் ஆரம்பம் ஆயிருச்சு. அப்போ அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான மாற்றத்தை நீ படிப்படியாக பார்க்க போகிறோம். இது தொழிலுக்கான வேலைக்கான மாற்றம். இன்று வந்து தொழிலாளர்கள் தினம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அந்த தொழிலுக்கான வேலைக்கான மாற்றத்தை கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ளே, அதாவது ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மே மாதத்தில், இந்த மாதத்தில் இதற்கான மாற்றங்கள் வரும். ஜூன் மாதத்தில் ஆரம்பத்திலேருந்தே இந்த வேலைக்கான வருமானத்திற்கான மாற்றத்தை முழுமையாக பார்ப்பீங்க. ரெண்டாவது இன்கம்மு, அந்த பார்ட் டைம் ஜாப், இந்த மாதிரிலாம் விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாக விரும்ப ஆரம்பிப்பாங்க. அது எல்லாமே இந்த கையில் எப்போவுமே பணம் புழங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. இவை அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக அமைய இறைவனை நான் வந்து இந்த நேரத்தில் மனதார வணங்கி கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க. திரும்பவும் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் யாருன்றதை எதிர்காலம் தான் நிர்ணயிக்கணும். காலம்தான் உங்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் பதில் சொல்லணும். நீங்கள் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிடும். சரிங்களா? காலம்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் யார் என்பதை ஒவ்வொரு சூழ்நிலையும் காலம்தான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு பதில் சொல்லும் நீங்கள் யாருன்றதை. சரிங்களா? இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ஃபாரின்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து நிறைய நபர்கள்
பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயா, கடல் கடந்து போய் உங்கள் மனசுலேயும் நம்மளுடைய பதிவுகள் இடம் பிடிச்சிருச்சுன்றதை நினைக்கும் போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோருமே நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக தான் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர், வீடியோ பார்க்குறவங்க, கமெண்டில் பேசுகிறவங்க, வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்க எல்லோருமே நல்லதை எதிர்பார்த்த ஒரு நல்ல உள்ளங்கள் அப்படின்றத நம்பி தான் இந்த பதிவுகளை நான் கொடுக்குறேன். ஆகவே தொடர்ந்து நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.